நீங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கல? ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம் விடுங்க. உங்களுக்கு பெரிய டிமாண்ட் இருக்கு அந்த இடத்துல. கவுண்டம்பாளையத்துல வந்து மனோமணி அக்கா ஹோட்டல் சொல்லி போடலாம். வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கோம். கோயம்புத்தூர்ல எங்க பார்த்தா கவுண்டம்பாளையம், அதாவது மனோமணி அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபினா வெந்தய குழம்பு. என்னங்க எப்ப பாரு பருப்பு சாம்பார் அரைச்சி விட்ட குழம்பெல்லாம் பண்றோம், புளி குழம்பெல்லாம் பண்றோம். வெந்தய குழம்பு வந்து நாங்க பண்றது வந்து வித்தியாசமான முறையில பண்ணுவோம். இந்த வெந்தய குழம்பு பாத்தீங்கன்னா இவங்க பண்ற பக்கம் பாத்தீங்கன்னா வெந்தயத்தை ரெண்டு விதமா ஹேண்டில் பண்றாங்க. நாங்க எப்படி பண்றோம்னா நல்லெண்ணெயிலேயே மசாலா எல்லாம் வதக்கி அரைச்சி ஊற்றி வைக்கும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், சுவையும் நல்லா இருக்கும், மனமும் இன்னும் கூடுதலா இருக்கும். நாங்க எங்க ஊர்ல பண்ற வெந்தய குழம்பு கைப்பக்குவம் இதுதான். 2 நாள் வச்சாலும் கெடாத மாதிரி இருக்கும் அந்த குழம்பு. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படி வரும் பாத்தீங்கன்னா கடைசியில் அந்த தொக்கு மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் புளியெல்லாம் ஊற்றுவோம். நீங்கள் வந்து மசாலா அப்படியே சாப்பிடலாம், இல்லை புளி ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வெந்தய குழம்பு பற்றி. எண்ணெயில் வெந்தயத்தை நல்லா வதக்கி மசாலாலாம் அரைச்சி போடும்போது கசப்புத்தன்மை இருக்காது குழம்புல. சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். சுட சுட ஒரு சாப்பாடும் ஒரு வெந்தய குழம்பு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டோம்னா அத்தனை சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிடலாம். அது கூட வந்து ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். பிரமாதம்க்கா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த அளவுக்கு பிரமாதம் இருக்கும். இன்னைக்கு அவங்களோட கை பக்குவத்தில் பண்ற அந்த வெந்தய குழம்பு பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்க வீட்டுக்கு போலாமா? வாங்க. அக்கா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரி. வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறோம். பாட்டிமா நல்லா இருக்கிறாங்க. வெரி குட். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நாங்க வைக்கிற வெந்தய குழம்பு. வெந்தய குழம்பு. என்ன ஸ்பெஷல் அந்த வெந்தய குழம்பு? வெந்தய குழம்புல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் வந்து எண்ணெயிலேயே மசாலா எல்லாம் வதக்கி அரைச்சி வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, பண்ண ஆரம்பிச்சலாமா? ஓ செய்யலாம். இப்போ தேவையான பொருட்கள் சொல்றீங்களா? செய்யலாம். வெந்தய குழம்புக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 150 கிராம், பூண்டு 15 பல், தக்காளி சின்னது 2 நம்பர், வெந்தயம் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 நம்பர், மல்லித்தூள் 2 ஸ்பூன், புளி சின்ன நெல்லிக்காய் சைஸு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடலாம், பெருங்காயம் 1 சிட்டிகை, கருவேப்பிலை தேவையான அளவு, தேங்காய் அரைக்கிறதுக்கு 4-5 கீத்து போதுமானது, உப்பு தேவையான அளவு, காடியா நல்லெண்ணெய் தேவையான அளவு. இப்ப தேவையான பொருட்கள் சொல்றீங்க, ஆரம்பிச்சலாமா? ஓ ஆரம்பிச்சலாம். டக்கு டக்குன்னு பண்றீங்க, டக்கு டக்குன்னு சூடா தரீங்க. வதக்கறோம், அரைக்கிறோம், தாளிக்கிறோம், அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ வந்து அடுப்பத்தை வச்சிடலாம். சரி, ஓகே. அடுத்தது நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் ஊத்துறோமா? நல்லெண்ணெயில தான் அந்த மசாலா எல்லாம் வறுக்கிறோம். ஓகே. அப்ப நல்லெண்ணெயில வறுத்து போடும்போது பாத்தீங்கன்னா அந்த குழம்பு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும், அப்ப மனமும் இன்னும் நல்லா இருக்கும். வெந்தய குழம்பு அப்புறம் கெடாமையும் இருக்கும் குழம்பு. சரி, இது வந்து தாளிக்கிறதுக்கு இல்ல வறுக்கிறதுக்கு, அதனால கொஞ்சமா ஊத்திக்கலாம். சரி, ஓகே. அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குழிக்கரண்டி சொல்லலாமா? சின்ன குழிக்கரண்டி சொல்லலாம். இதுக்கு அடுத்தது வந்து எண்ணெய் சூடானோம்னா வெந்தயம் போடுறோம். இந்தாங்க. வேற என்ன வெந்தயம், அதுக்கு அடுத்தது மிளகு, சீரகம் ஒவ்வொன்றா போட்டுடலாம். வெந்தயம் வந்து எண்ணெயில பொரியணும். அப்பதான் அந்த குழம்பு வந்து அந்த மணமும் இருக்கும், அந்த டேஸ்ட் வந்து வெந்தய டேஸ்ட் வந்து குழம்புல எல்லா பக்கமும் நல்லா அந்த பொடியில இருக்கிறது தான் நல்லா இருக்கும். அரைச்சு போடுறங்கல்ல மசாலா, அப்போ வந்து அந்த குழம்பு சாப்பிடும்போது அந்த வெந்தய சுவை இருக்கும். அதுல எண்ணெய் சூடானோன்னு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். ஏன்னா வெந்தயம் குழம்புல தாளிக்கலும் போடுறோம், இப்பவும் போடுறோம், அதனால ரொம்ப வேண்டாம். ரொம்ப போட்டோம்னா அப்புறம் ரொம்ப கசப்பு தன்மை அதிகமா இருக்கும், டேஸ்ட் மாறிடுங்க. ஒரு மாதிரி ஒரு தோர்ப்பு. இது பொரிஞ்ச உடனே தான் சீரகம் கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்போ வந்து சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டோம். அதுக்கு அடுத்து வரமிளகாய் போட்டுடலாம். வரமிளகாய் இதெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுவோம். எல்லாமே நல்ல எண்ணெயிலேயே வதக்கிட்டோம்னா நல்லா அரைச்சோம்னா நல்லா கிரேவி நல்லா இருக்குங்க. அடுத்தது மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு போட்டா வெடிக்கும். அதுக்கு அடுத்து தேங்காய் போட்டுறோம். வேற பூண்டு போடுறோமா? பூண்டு போடுறோங்க. தேங்காய் போட்டாச்சு. இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து பூண்டு ஒரு 2-3 பல்லு போட்டுடலாம். பூண்டு வந்து அந்த தாளிக்கையிலையும் போடுறோம், இங்கேயும் போடுறோங்க. பூண்டு ஒரு 3. ஓகே. இப்போ பூண்டு போட்டுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பொடியெல்லாம் போட்டுடலாங்க. எல்லா பொடியும் போட்டுறோமா? ஓகே. என்னென்ன போடுறதுல? இதுல வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். ஏன்னா இந்த சூட்லயே எண்ணெயிலேயே வதக்கிடும். ஓகே. இந்த தேங்காய் வதக்கின பக்குவத்தை காமிங்களேன்.
இப்படி வந்துக்கணுமா? ஆமாங்க, நல்ல ஈரத்தன்மை எல்லாம் போய் நல்ல நல்லெண்ணெயிலேயே வதக்கிட்டோம்னா குழம்பு கெடாமையும் இருக்குங்க. சோ இதான் பக்குவம். ஆமா ஆமா. ஓகே. அதுக்கு அடுத்தது பொடியெல்லாம் போட்டுடலாம். மஞ்சள் தூள் போட்டுடலாம். ஓகே. மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போடலாம். ஏன்னா மிளகாய் போட்டிருக்கிறோம், அதனால 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சரி போதும். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடலாம். அரைச்சு ஊத்துற குழம்புக்கே மல்லித்தூள் தான் மனமும் சுவையும் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸாம இருக்குங்க கொடுக்கும். சரி. அதனால எல்லாத்த விடவே மல்லி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். புரியுது. சோ இதுதான் பேசிக் மசாலா. ஆமாங்க. ஆனா திருப்பி மசாலா போட மாட்டீங்க நீங்க? இல்லைங்க, இதுலயே அரைச்சு அதுலயே எண்ணெயிலேயே வதக்கிடுறோம். அவ்வளவுதான். ஓகே. ஆனா இது புது மெத்தட். இது வரைக்கும் நான் பண்ணதில்ல வெந்தய குழம்பு இந்த மாதிரி. வெந்தயம் ஊற வச்சு போட்டோம்னா குழம்புல சாப்பிடையில அந்த வெந்தயத்தை எடுத்து வச்சிருவாங்க. பல்ல படம். ஆமா, கசப்பா இருக்குது அப்படிம்பாங்க. அதே வெந்தயத்தை பவுடர் பண்ணி போட்டோம்னா மேலால் கொஞ்சம் கசந்த மாதிரி இருந்ததுனால கடைசியா வெந்தயம் போட்டையா கொஞ்சம் பச்சை வாசம் அடிக்குதுன்னு அதை தான் சொல்லுவாங்க. எண்ணெயில வதக்கிட்டோம்னா அந்த கசப்பு தன்மையும் போயிருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மசாலா பொடி எல்லாம் போட்டா அப்படியே நல்லா கலர் மாறி கலரே மாறி குழம்புக்கு இப்படிதான் கலர் இருக்கும்ங்க. சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இதுக்கப்புறம் வந்து இதை எடுத்து ஆற வச்சு அரைச்சிடறோம். கொஞ்சம் தான் இருக்குதுங்க, மிக்ஸிலேயே அரைச்சிடலாம். சரி ஓகே. என்ன பக்குவத்துல அரைக்கணும்? நல்லா நைஸா அரைக்கணும். நல்லா நைஸா அரைக்கணும். சரி டன். இப்போ நீங்க இது நல்லா நைஸா அரைச்சிருக்கீங்க. இந்த அரைக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த வெந்தயம் போட்டுருக்கறங்காட்டி இந்த மசாலால இந்த வழுவழுப்பு தன்மை இருக்கும் பாருங்க. ஓகே. இந்த கையில தொடும் போதே தெரியும். ஆமா. ரைட். ஓகே. அந்த கிரேவி வந்து நல்லா நைஸா இருக்கும்போது குழம்பு நல்லா இருக்குங்க. ஓகே. தொட்டு சாப்பிடலாம், நல்லா பசஞ்சு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். சரி ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம்? அடுத்து வந்து தாளிச்சிரலாம். குழம்பு தாளிச்சிரலாம். திருப்பி என்ன வேணும்ல? ஆமா, நல்லெண்ணெய். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊத்திட்டோம். நல்லெண்ணெய் ஊத்தினோடனே எண்ணெய் சூடாடணும்னா 2 வெந்தயம். கடுகு போட மாட்டீங்களா? இல்லைங்க, இதுக்கு வெந்தயம், பெருங்காயம், சின்ன வெங்காயம் இதுதான். இது கடுகு இல்லைங்க. இங்க கொஞ்சம் புளி குழம்புனா அதிகமா கடுகு போட மாட்டாங்க. வெந்தயம், பெருங்காயம், வரமிளகாய் இதுதான். சரி ஓகே. இதுதான் அந்த ஊர் ஸ்பெஷல் கைப்பக்குவம் சொல்றது. ஓகே. திருப்பி வெந்தயம் சும்மா கொஞ்சமா தாளிக்கிறது. சரி. இதுக்கப்புறம் வந்து இது பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் போட்டுடலாம். ஓகே. நல்லா பொரியணும்ல? ஆமா, இது பொரியணும். வெந்தயம் போட்டு பொரிஞ்சிருச்சு. ஓகே. அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம். ஓகே. இந்த மாதிரி வெந்தயம் இந்த புளியெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த சின்ன வெங்காயம் போடும்போது வெந்தயத்தை சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம் எக்ஸ்ட்ரா போடுவோம். இதுக்கு வந்து அந்த அளவுகள் சொல்லி இவ்வளவுதான் போன முடியல. ஒரு 10 பீஸ் எக்ஸ்ட்ரா போடணும், தப்பு இல்லை. ஆமா, குழம்பு இன்னும் நல்லா ருசியா நல்லா இருக்கும். குழம்பு திக்னஸாம இருக்கும். ஓகே. சின்ன வெங்காயம் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தானுங்க. நல்லதுதான், சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். சரி ஓகே. இப்போ இதுல பூண்டு போட்டுருமா? இல்ல, கொஞ்சம் இது வதங்கணும். ஓகே. வெங்காயம் பச்சை வதக்கிறீங்க. ஓகே டன். இந்த மாதிரி வெந்தய குழம்பு, புளி குழம்பு, கார குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊத்துனாதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமா ஊத்தணும். குழம்பெல்லாம் வந்து இதுல நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுனாதான் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும், வச்சாலும் கெடாது. சரி, வெரி குட். சின்ன வெங்காயம் போட்டு நல்ல கலர் மாறிடுச்சு. அடுத்தது பூண்டு போட்டுருக்கலாம். நல்லா வதங்கி இருக்கு. ஓகே. பூண்டு வேற என்ன தேவை? தக்காளி தேவையில்ல? ஆமாங்க. கருவேப்பிலை போடுவீங்களா? கருவேப்பிலை போடுவோம். பெருங்காயம் போடணும். ஓகே. தக்காளி. சிம்பிள் குழம்புங்க எல்லாமே. அடுத்தது வந்து பெருங்காயம் போடுவோம். தக்காளி போடலையா? வேண்டாம். ஓகே. தக்காளி நல்லா மிசாலா. தக்காளி போட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயிலேயே கட்டி பெருங்காயமா இருந்தா எண்ணெயிலேயே போட்டுருக்கலாம். இது பொடியும் கட்டி இப்போ போடுறோம். அதாவது புளி குழம்புனா பெருங்காயம், வெந்தயம், வரமிளகாய், புளி இதுதான் மெயின். அடுத்தது கருவேப்பிலை போட்டுடலாம். அடுத்தது வரமிளகாய், கடைசியா தக்காளி. புரியுதுங்களா விஷயம் இருக்கு? எல்லாமே ஒன்னா போட்டு சமைச்சு இறக்கிடலாம். ஆனா அப்படி இல்லை, இவங்க பண்றது பாருங்க. தனித்தனியா ஒண்ணுன்னா இது ஃபர்ஸ்ட், இது 2வது, இது 3வதுன்னு சொல்லி போடுறாங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, வெங்காயம் இப்படிதான் போடுவோம். நம்ம எடுத்தோம்னா வெங்காயம் எல்லாம் போட மாட்டோம். அது மாதிரி தாங்க வெங்காயம், வரமிளகா, இந்த கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு கடைசியா தான் தக்காளி. சூப்பர்க்கா கலக்குங்க. நீங்க நல்ல வெங்காயம் வதங்கிருக்கு. அடுத்தது தக்காளி போடலாம். இப்பதான் தக்காளி வர்றாரு. ஓகே. தக்காளி போட்டு 2 உப்பு போடலாங்க வதங்கறதுக்கு.
போதுமா தக்காளி? போதுங்க தக்காளி. உப்பு போட்டுறோம். உப்பு எதுக்கு போடுறோம்னா கொஞ்சம் தக்காளி நல்லா சீக்கிரமா வதங்குங்க, தண்ணி விட்டு வதங்கிரும். அதுக்கு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா போட்டு வதக்கியாச்சு. அடுத்தது மஞ்சள் தூள் போடுறோம். ஓகே, இப்போ இந்த வெங்காய தக்காளி வதங்கின பக்கம் போதுமா? போதுங்க. ஓகே, இங்க பாருங்க, இந்த பக்குவத்துல கரெக்டா நீங்க வதக்குறீங்க, இது ரொம்ப முக்கியம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கொல நல்லா வெந்துருச்சு பாருங்க. ஓகே, ரைட். இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடுறோம். இந்தாங்க மஞ்சள் தூள். சும்மா சிட்டி தான் போடுவோம்ல ரைட்டா? ஏன்னா இப்ப திருப்பி மஞ்சள் தூள் அதிகமா போடாதீங்க, சும்மா சிட்டிக்கு லைட்டா. ஏன்னா அந்த வெங்காய தக்காளி வதக்கி முடிச்ச பிறகு அந்த எண்ணெயிலேயே வந்து லைட்டா மஞ்சள் தூள் போட்டாதான் அந்த கலர் கொடுக்கும், அந்த வாசமும் நல்லா வரும். ஆமா, நிறைய போடணும், கலர் மாறிடும், குழம்போட கலர் மாறி. ஏன்னா இங்க அரைச்சி வச்சிருக்க மசாலா பாத்தீங்கன்னா இது எல்லோ கலர்ல இருக்கு. திருப்பி அந்த குழம்போட அந்த டேஸ்ட் மட்டும் முக்கியம் இல்ல, அந்த டெக்ஸ்சர் ரொம்ப முக்கியம், அந்த பார்வைக்கு பாக்குற அந்த கலர் ரொம்ப முக்கியம், ரைட்டா? ஆமா, குழம்புனா பார்த்தா சாப்பிடணும்னு தோணும். காப்பினா காப்பி, அந்த டிக்கேசன் வாசம் அதெல்லாம் பார்த்தா காப்பி குடிக்கணும், காப்பி போட்டா 4 வீட்டுக்கு மணக்கும். பாருங்க, இப்ப அரைச்சிருக்கிறோங்கல்ல, அரைச்சிருக்கிறது ஊத்திடலாம். பாருங்க, இது அவ்வளவு நைஸா அரைச்சிருக்கு. ஓகேக்கா, இதை போட்டு நல்ல எண்ணெயிலேயே வதக்கிடலாங்க. ஓகே, ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கிறோம், மறுபடியும் எண்ணெயில நல்லா வதக்கும் போது நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும், குழம்பு கெடாது. அதான் நான் கேட்கலாம் நினைச்சேன், ஏன் வதக்குறோம்? இது ஏன் வதக்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வெந்தயம் போட்டிருக்கிறோம், இதுலயும் வெந்தயம் இருக்குது. அந்த நல்லா கலந்து அந்த எண்ணெயிலேயே அந்த டேஸ்ட் சுவை எல்லாமே வந்து எண்ணெயிலேயே கலந்துருங்க. நல்ல எண்ணெயில வதக்கும் போது பிரிஞ்சு வரணும் அந்த மசாலா. ஓகே, பிரிஞ்சு வரும்போது நம்ம தண்ணி ஊற்றணும். அது எல்லாமே வந்து கெட்டு போகாது. அந்த தேங்காய் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டுனா உங்களுக்கு கெட்டு போகாது. அதனால தான் மறுநாள் கூட வச்சு சாப்பிடலாம் சொல்றது. கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஓகேங்களா? போதும். போதுமா தண்ணி? போதும். இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டுங்களா? இதை நல்ல எண்ணெயிலேயே வதக்குறோம். சரி, ஓகே. இப்போ குழம்பு பாருங்க கலர் எப்படியா இருக்குன்னு. அப்படியே நல்ல கொதிச்சு பக்கம் மாறும். வெந்தய குழம்புனா வெந்தய கலர்ல இருக்கணும். வெந்தய கலர்ல இருக்கணும். வெந்தய குழம்புனா வெந்தய கலர்ல இருக்கணும். புளி குழம்புனா நல்ல சிவப்பு கலர்ல நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பார்த்தா வாசம் தூக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா வதக்குறீங்களா? ஆமா, இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் தான் புளி தண்ணி ஊத்துறங்க. சரி, அப்ப நல்லா வதக்கிருக்காங்க. சரி, இப்போ வந்து மசாலெல்லாம் நல்ல கொதி வந்துருச்சு பாருங்க. இப்ப காட்டுறேன் பாருங்க, குழம்புன்னா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்க பாருங்க எப்படி அப்பப்ப தல அந்த குழம்பு நல்லா ரெடியா இருக்கு. அந்த மசாலா பாருங்க எப்படி, இதுதான் பக்குவமா? ஆமா, நல்லா, அதாவது இந்த மசாலா எண்ணெயிலேயே வெந்து பிரிஞ்சிருவானுங்க. இனி அதுக்கு அடுத்ததுதான் உப்பு இதெல்லாமே போடுறோம். ஏன் இது எண்ணெயில வதக்குறோம்னா, அந்த வெந்தயம் போட்டு நம்ம அரைச்சுங்கல்ல, அந்த வலுவலுப்பு தன்மை அதுல எண்ணெயில வதக்கும் போது போயிடும். அதுக்காக தான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலரிட்டு புளிய வந்து நீங்க புளியை ஊத்தாம அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு. சாப்பிடலாம். பாருங்க, குழம்புனா இப்படிதான் இருக்கணும். பாருங்க எப்படி இருக்குன்னு, சும்மா தலன்னு கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க. வேற லெவல். பார்த்த வாசத்துலயே சாப்பிட்டுறணும். பாருங்க குழம்பு எப்படி இருக்கு பாருங்க. அதான் அந்த மசாலா எல்லாம் எண்ணெயில வெந்துருச்சுன்னா அந்த கொல நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா, கெட்டித்தன்மை நல்லா இருக்கும், நைஸாம இருக்கு பாருங்க குழம்பு. இதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டுக்கிறோம். இப்பதான் உப்பு போடுறோம். முதல்ல உப்பு போட்டோம்னா நல்லா வெந்து வரும்போது பாத்தீங்கன்னா உரப்புத்தன்மை நிறைய ஆயிரும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இப்போ புளி வந்து புளி தண்ணி வேற என்ன தேவை? வேற அவ்வளவுதான். ஓகே, கருப்புளி தான் யூஸ் பண்றாங்க இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்காத புளி வாங்குவோம். பாத்தீங்கன்னா நல்லா காய வச்சு கல் உப்பு போட்டு பானையில வச்சுட்டோம்னா வருஷமெல்லாம் அதான். ஓகே, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. இப்போ நீங்க இப்படி கரைச்சு ஊத்துறீங்கல்ல, இந்த புளியை பார்க்க நான் போறது இந்த ஹோட்டல்ல கரைக்கிறவங்களுக்கும் வீட்டுல கரைக்கணும் வித்தியாசம் இருக்கு. எங்க வீட்டுல ஒரு 50 காசு காயின் மாதிரி தான் இருக்கும். அதுல புளி கொஞ்சம் போட்டு கரைச்சு ஊத்துவாங்க. அப்படி கரைச்சு ஊத்தும்போது அது வெறும் சக்கை தான் வெளியே வரும், புளி எல்லாம் குழம்பு போயிடும். இதே ஹோட்டலும் பாத்தீங்க சும்மா கரைச்சு ஊத்துருவாங்க, மீதி கீழே போட்டுருவாங்க. அதே 2 தடவை 3 தடவை தண்ணி ஊத்தி கரைச்சு சுத்தமா இந்த சக்கையை மட்டும் எடுத்துருவாங்க. தண்ணி ஊத்தணுமா? ஆமா, வேணும்னா ஊத்திக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்தலாம். ஊத்தலாம் கேக்குறேன். ஊத்தலாங்க, ஊத்துங்க. போதுமா? இன்னும் ஊத்துங்க. இன்னும் ஊத்துவா? இந்தாங்க நான் பார்த்ததை எடுத்துக்கிறேன் கையில. இன்னும் எவ்வளவு வேணும்? இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. இன்னும் கொஞ்சோண்டா? ஆமா, கொஞ்சமா. போதுங்க. இப்போ வந்து நல்ல இது ஒரு கொதி வரணும். ஓகே, அவ்வளவுதான்.
அப்போ ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது ஃபைனல் ஸ்டேஜ். அதாவது எல்லாமே ஆல்மோஸ்ட் போட வேண்டியது எல்லாமே நாங்கள் போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் 100% திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதிக்க அந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கலரும் மாறிடுச்சு. பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ஓகே. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா போதுங்க. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? ஓ சாப்பிடலாம். ரெடி. ஓகே, இதுதான் பக்குவம் வெந்தயம். ஆமா. இந்த காரைக்குடியில பண்ணும்போது வெந்தய குழம்பு பார்த்தா கெட்டியா இருந்தது. ஆனா இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம கரண்டில இருந்து எடுத்து ஊத்தும் போது அப்படியே சாப்பாடுல இறங்கும். கொஞ்சம் கிரேவி மாதிரிங்க தான். நைஸ். இதான் பக்குவமா? பக்குவம். சாப்பிடலாமா? ஓ சாப்பிடலாம். இன்னும் இறக்கி வச்சிட்டோம்னா ஆறார கெட்டி ஆயிரும். ஓகே. அதனால இதுலயே ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு லாஸ்ட் டைம் இவங்க வீட்டுல பண்ற சின்ன வெங்காய பூண்டு குழம்பு பண்ணும்போது அப்பளம்லாம் கொடுத்தா நல்லா சொன்னேன், எடுத்துன்னு கொடுத்துறாங்க. அப்படியே அந்த வெங்காயத்தூள் போடுங்கக்கா. நம்ம தாராளமா போடுங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்தலாமா? ஓ ஊத்தலாம், உங்களுக்கு இல்லாதா? மெட்ராஸ் போறோம் எடுத்து போயிடுவீங்க. ஆமா, பார்சல் பண்ணிடலாம். ஆமா. இது மிக்ஸ் பண்ணும்போது சொல்லிடுறேன், அந்த மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெந்தயத்தோட வாசம் நல்லா இருக்கு. வெந்தயம் வந்து நம்ம அதிகமாக போடல. கசப்பு இருக்கா புளிப்பு இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கசப்புலாம் இல்லை, வெந்தயம் போடுறது நல்லாவே தெரியுது. அந்த தோர்ப்பு அந்த புளிப்பு எல்லாம் சேர்த்தனும். இந்த ஒரு மைல்டான காரம் அந்த புளிப்பு எல்லாமே இருக்கு. அதாவது அறுசுவை வேணும்னு சொல்லுவாங்க. வெந்தய குழம்புல தான் அறுசுவை சொல்லுவாங்க. அந்த தோர்ப்பு காரம் புளிப்பு இனிப்பு எல்லாமே இருக்கும். ஏன்னா இனிப்புக்கு நம்ம எதுவுமே போடவே இல்லையே. ஆனா இனிப்பு எப்படி வருதுன்னா அந்த வெங்காயம் தான் அந்த இனிப்பு தன்மை கொண்டு வரும். சின்ன வெங்காயம் வெரி குட். அறுசுவையும் இருக்கிறது வந்து வெந்தய குழம்பு. ஐம் ஷூர் டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதில் சாப்பிடும்போது அந்த வெந்தய குழம்போட அந்த டேஸ்ட் பக்கம் வந்து புளி குழம்புக்கும் இந்த குழம்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த புளிப்புத்தன்மை அந்த காரத்தன்மை அதுக்கப்புறம் வந்து அந்த இனிப்புத்தன்மை இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த ப்ரிப்பரேஷன். வெரி குட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்பளத்தோட வச்சு சாப்பிடுங்க. இப்போ சாப்பிட்றேன் அப்பளம். பிரமாதம்க்கா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா ஒவ்வொரு பக்கம் நீங்க ஒவ்வொரு பக்கம் வெந்தய குழம்பு சாப்பிட்டுருப்பீங்க. எங்க ஊர் வெந்தய குழம்பு எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. அதாவது தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு அப்பளம் இருந்தா போதும். நீ காய் செய்யணும் இல்லை. ஏன்னா அந்த பூண்டு வெங்காயம் இந்த அப்பளம் இந்த ரெண்டாலே போதும். மதியம் சாப்பாட்டுக்கு யாரும் லஞ்ச் பாக்ஸுக்கு வெந்தய குழம்போ நீங்க ஒரு டப்பால போட்டு ரைஸும் போட்டு கொடுத்துருங்க, ஒரு அப்பளம் கொடுத்துருங்க. ஆனா குழம்பு வந்து கொஞ்சம் எக்ஸஸா கொடுங்க. அந்த தட்டுல போட்டு. ஆமா, டிஃபன் ஆயிடும். என்னடா இன்னைக்கு வேற மாதிரி செஞ்சிருக்கான்னு இருக்கும். அதாவது மத்தியானம் டிஃபன் திறக்கும் போதே அந்த வாசம் வந்து டிஃபன் காலி பண்ணிடணும்னு தோணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். வீட்டு சாப்பாடு. நான் வீட்டு விட்டு கிளம்பி 12 நாள் ஆச்சு. 8 நாள் ஆச்சு. நல்ல வீட்டு சாப்பாடு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். இங்க வந்து அக்கா வீட்டுக்கு வந்தாதான் நீங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். என் நம்பர் தெரியுங்களா? என் பேர் மனோன்மணி. மனோஸ் கிச்சன், கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. நாங்கள் வீட்லேயே சொந்தமாக வந்து சுத்தமான முறையில் மசாலா ஐட்டம் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு தர்றோம். யாராவது வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். கொஞ்சம் முன்னாடியே எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா நாங்கள் செஞ்சு தர்றதுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் சீட்டு முடிச்சிட்டேன். ஆமாம், நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். சாப்பிடுங்க பாருங்க, தட்டில் பாதி முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இருந்தாலும் உங்களை வச்சுட்டு என்ன சாப்பிடாது. ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ ஸோ மச். ஒரு அருமையான வெந்தய குழம்பு சொல்லி கொடுத்துருக்கீங்க வீட்டு முறையில். தேங்க்யூ. எனக்கு இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோட பார்க்க போகிறோம். சரிங்களா? See you, bye. Take care.